ஓகே, ராஜாராம் சார் வணக்கம். ராஜாராம் சார், சிவகங்கை இடைகாட்டூர்ல நடந்ததாச்சும் ஏதோ ஒரு வாக்குவாதத்தால நடந்தது. அதுல மத்தியஸ்தம் பண்ண வந்த நபர் மீது இவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு சம்பந்தப்பட்ட எஸ்பி சிவபிரசாத் அவர் பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதில் ஒரு 5 பேரை நாங்கள் மெயினான அக்யூஸ்டை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காரு. இந்த சிவகங்கையாச்சும் ஏதோ வாக்குவாதம்ன்ட்டு அவங்க சொல்கிறாங்க, சரின்ட்டு போயிடலாம். ஆனால் இந்த திருநெல்வேலியில் நடந்திருக்குது இல்லை சார், இது ஊருக்குள்ளே சார் ஒரு 9 பேர் பூந்து அவன் பாட்டு கண்ணில் பார்க்குறவனெல்லாம் வெட்டியிருக்கிறானே சார். இது ஏதோ புதுசா சார், இல்லை இதுக்கு முன்னால் இப்படியெல்லாம் நடந்திருக்கா சார்? எந்த காரணமும் இல்லை சார். இவனை தான் நம்ம கொல்ல போகிறோம் அப்படிங்கிற எந்த முன்முடிவும் இல்லை. இவன் தான் நமக்கு பகை அப்படின்னு ஏதோ குறி வச்சு நடந்திருந்தா கூட இது ஒரு மோட்டிவ் மர்டர்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் சார். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சார். கண்ணில் பார்க்குறவனெல்லாம் வெட்டி இருக்கிறானுங்க சார். இப்படி எல்லாம் நடந்திருக்கா சார் இதுக்கு முன்னால? அதாவது திருத்தணிக்கு போன ட்ரெயின்ல ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு போதையில ஆட்டம் போட்டு அதை இன்ஸ்டாகிராம்ல அப்படியே லைவா வெளியிட்டாங்க. அப்போ ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவர் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றாரு. அவரையும் வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி ஆக்ஷன் காட்டுறாங்க. அவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. ஆனா இவங்க திருவாலங்காடுங்கிற இடத்துல ஏறுறாங்க. அப்புறம் திருத்தணி வந்ததுக்கு அப்புறம் இவங்க இறங்கி அந்த வட மாநிலத்தவரையும் கையோட அழைச்சிட்டு போய் ரயில்வே கோட்டர்ஸ்ல வச்சு வெட்டுறாங்க. அந்த வெட்டுறதையும் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. அப்போ அதுல அவங்களுக்கு யாருன்னா அந்த வடமாநிலத்தை சேர்ந்தவர் இவங்க கிட்ட எந்த தகராறும் பண்ணல. இவங்களுக்கு எந்த மோட்டிவும் கிடையாது. ஆனா அதோட நோக்கம் என்னன்னா, அவங்க ஒண்ணு போதையில இருக்காங்க, 2வது இன்ஸ்டாகிராம்ல போட்டு புகழ் போதை, நான் பெரிய ஆளு, நான் கெத்து காட்டுறேன் அப்படின்னு காட்டுறாங்க. அந்த கெத்து காட்டுறோம் அப்படிங்கிற ஒண்ணுதான் இதுல ஒரு காரணமா தெரியும்னு எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா காவல்துறை விசாரணையிலயும் இது வரைக்கும் அதைத்தான் சொல்றாங்க. அந்த கெத்து காட்டுறது இது இன்ஸ்டாகிராம் அந்த சமூக வலைதளங்கள்ல இது ஒரு இப்போ லேட்டஸ்டா வருது. அதே மாதிரி சிவகங்கை சொன்னீங்க இல்லையா, அங்க சுல்லான் குரூப்னு ஒரு குரூப் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி யாரை வெட்ட போறாங்களோ முதல் நாள் அவங்க வீடியோ போடுவாங்க. வீடியோ போட்டு நேரம் ஃபாலோ பண்றோம், வெட்ட போறோம்னு சொல்லி அதே மாதிரி பண்றாங்க. அவங்களும் சின்ன பசங்க தான், கல்லூரி மாணவர்கள். அவங்களுக்குள்ள தேர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள பிரச்சனை. அந்த பிரச்சனை காரணமா அவங்களுக்குள்ள மாறி மாறி பிரச்சனை அது ஒரு சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை மர்டர் கேஸ்ல போட்டு அந்த பையனை திருப்பி மர்டர் பண்ணிடுறாங்க. மர்டர் பண்ணோம்னா அந்த மோட்டிவ் ஆயிருது. 9 மர்டர் ஆயிருக்கு. அதுவும் திருத்தணி சம்பவமும் இந்த சம்பவமும் என்னன்னா கெத்து காட்டுறதுக்காக பண்றது. அந்த கெத்து காட்டுறது எங்க வருதுன்னா, இந்த சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை போடுறாங்கல்ல, அதை ஏன் தடை பண்ண மாட்டேங்கிறாங்க? அந்த சமூக வலைதளங்கள்ல இப்ப Facebookல நீங்க ஒண்ணு போட்டீங்கன்னா எங்க Facebookோட இதுக்கு தகுந்தது வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அது வெளியே வராது. அதே மாதிரி மத்த இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் ஏன் அதை தடை பண்ண மாட்டேங்கிறாங்க? 2வது இன்னொரு விஷயம், இப்ப சார் சொன்னாங்க, மேடம்னு சொன்னாங்க, அதாவது அவங்க மிருகமாயிருவாங்க, என்ன நினைக்கிறாங்களோ அதான் செய்வாங்க அப்படின்னு. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், இறந்து போன 2 பேரு, காயம் அடைஞ்சது 6 பேரு, இந்த செய்தது எல்லாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. நீங்க கேட்டப்போ சார் சொன்னாரு. அப்போ இவனுக்கு ஆள் தெரியல, போதையில செய்யறான்னா அந்த கைதா இருக்கான அந்த சமூகத்தை யாரையாவது வெட்டிருக்காங்களா? அதை மட்டும் எப்படி தவிர்க்கிறாங்க? அப்போ அவங்களுக்கு தெரியலையா? தெரிஞ்சுதானே செய்யறாங்க. இவன் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு தெரிஞ்சுதானே பண்றாங்க. அப்ப அது எப்படி நியாயமாகும்? 2வது இதுல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட வெட்டுறாங்க. இதே மாதிரிதான். எப்படின்னா அவங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க, 11th 12th படிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை, நாங்குநேரியில அவங்க வீடு தேடி வெட்டுறாங்க. தங்கச்சி தடுக்க வர்றாங்க, அவங்களுக்கு காயப்படுது. அவங்க தாத்தா பார்த்து மயக்கம் படுத்தி இறந்தே போறாரு. சின்னத்துறை இந்த பையன் பேரு. அதுல சம்பந்தப்பட்ட 2 பேர் இந்த கேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்போ அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு காவல்துறை வழக்கு நடத்தி அதுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தோம்ல, அந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். இப்ப அதுல அட்வொகேட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அந்த ஆக்ட் படி அதுலபடி பெரிய தண்டனை இல்லாட்டி கூட அந்த வழக்கை முடிச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் அந்த வழக்குல உங்களுக்கு தண்டனை கிடைக்கல? உண்மையிலே அவங்கதான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, கைதா இருக்காங்க அப்படின்னா அதை வச்சுதான் நான் பேசுறேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் இவங்க வேணும்னு செய்யறாங்க அப்படிங்கறதுக்காக சொல்றேன். இவங்க 18 வயசுல இருந்து 20 வயசு 21 வயசு தான் இப்ப எல்லாருக்குமே. அப்போ இவங்க ஒண்ணும் விவரம் தெரியாதவங்க கிடையாது. விவரம் தெரிஞ்சுதான் செய்யறாங்க. யாரை வெட்டணும் தெரிஞ்சுதான் வெட்டுறாங்க, எங்க கரெக்டா பண்ணணும் தெரிஞ்சுதான் பண்றாங்க. ஒரு பைக்கையும் பிடிக்கிட்டு போறாங்க. ஒருத்தரை வெட்டிட்டு அவர் பைக்கையும் பிடிக்கிட்டு போறாங்க. நடந்த சம்பவங்கள் எல்லாம் சம்ரைஸ் பண்ணி பார்த்தா இது வாண்டடா செஞ்ச மாதிரி தெரியாது. போதையில இருக்கலாம், போதையில இருக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யலாமா?
ஓகே. செய்ய முடியுமா? செய்தா நியாயம் தானா? ராஜாராம் சார், நான் நிறைய மர்டரை வந்து நான் வந்து நியூஸ் கவரேஜ் பண்ணியிருக்கேன். என்னோட இந்த இந்த பணி காலத்தில். அதில் அந்த கொலைக்கு பின்னால் சார் அவன் ஒரு பெரிய ரவுடியாக இருப்பான். அவனை கொண்டுட்டு நாம் பெரிய ரவுடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நடந்த கொலையை பார்த்துருக்குறோம். அவனுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு பகை இருக்கும், ஒரு மோட்டிவ் இருக்கும், அதுக்காக நடந்த கொலையை பார்த்துருக்கோம். அது கூட கிடையாது. அதுதான் சார் நான் கேட்குறேன். சார் இப்படி ஒரு 9 பேர் சார் கொத்தா ஒரு டீமா போய் கண்ணில் பட்டவனெல்லாம் வெட்டுறது இதுக்கு முன்னால நான் கேள்விப்படாத ஒண்ணா இருக்கு சார். நான் அதனால நீங்களாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு சார் அதான் சொன்னாங்க சார். இப்போ டிசம்பர் மாசத்துல அந்த திருத்தணி இன்சிடென்ட் இல்லையா, அதுல சம்மந்தமே கிடையாது. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே மாதிரி தானே பண்ணாங்க. 4 பேர் போய் அவங்க சம்பந்தம் இல்லாத வெட்டி அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்க. இதுலயாவது மோட்டிவ், சிவகங்கையிலயாவது மோட்டிவ் இருக்குது, அதனால போட்டுட்டு செய்யறாங்க. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் உருவாயிட்டு இருக்கு. மேடம் வந்து இதுக்கு ஒரு வழி சொல்லணும். இதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பாக்கணும். இளைஞர்கள் எப்படி கெட்டு போயிட்டு இருக்காங்கன்னு பாக்கணும். நிச்சயமா இதுல அரசாங்கம் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும். தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் நீதிமன்றம். ஓகே சார், பேசலாம். ராஜாராம் சார் வணக்கம். ராஜாராம் சார், அடுத்தடுத்த நாட்கள்ல சார் ஒரு பெரிய கேங்வார் மாதிரி நடந்திருக்குது. எந்த குற்றங்களை போலீசார் வந்து கண்டுபிடிப்பதற்கு சிசிடிவி கேமராக்கள் பெரிய உதவியாக இருக்கிறதோ, அதே சிசிடிவி தான் ஒரு பெரிய லாண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட்லேயே கொலாப்ஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் அம்பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதுதான் பெரிய தலைவலியாகவும் இன்னைக்கு போலீஸ்க்கு மாறி இருக்கு. சார், இந்த சம்பவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா யார் சார் இதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறது? இதுக்கு அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்ன, திருநெல்வேலி அது குறிப்பா நாங்குநேரி ஏரியா வந்து கம்யூனலி சென்சிட்டிவ் ஏரியா. அப்போ காவல்துறை வந்து கூடுதல் கவனத்தோட கையாளணும் இங்க உள்ள விஷயங்களை. அதுவும் உளவுத்துறை நிச்சயமா அந்த பகுதியில ஏற்கனவே இவங்க எல்லாம் நோட்டீஸ்க்கு வந்தவங்க, புது வாழ்க்கை கிடையாது. மகாராஜன் சார் சொன்னாரு 7 பேர்ல 6 பேர்ல பழைய வழக்குகள் இருக்குன்னு, ஒருத்தர் பேர்ல தான் வேற வழக்குகள் கிடையாதுன்னு சொன்னாரு. மகாராஜன் சார் வந்து பல்லுப்புடுங்கி பல்கீர் சிங் அந்த இதுல வந்து நல்லா பண்ணாங்க. அதுல உண்மையிலே அவரை பாராட்ட வேண்டியதுதான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த விஷயத்திலயும் அவரே சொல்றாரு 6 பேர்ல வழக்கு இருக்குன்னு. இந்த 6 பேர்ல ஆல்ரெடி வழக்கு இருக்குன்னா அவங்களை ஏன் மானிட்டர் பண்ணல? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கம்யூனலி ஆல்ரெடி வழக்குகள் இருக்கா? ஏற்கனவே இந்த சின்னத்துறை வழக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, பாலியல் பலாத்கார வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க. எதெல்லாம் உண்மைன்னு தெரியல. அவங்க வந்து இவங்களை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருந்தாங்கன்னா பாம்பேக்கு போயிட்டாங்க அப்படின்னு சார் சொன்னாரு. பாம்பேக்கு போயிருந்தாங்கன்னா அவங்களோட போன் நம்பர் என்ன, அதோட கால் லொகேஷன் என்ன, கால் டீடைல்ஸ் என்ன, சிடிஆர் எடுத்தா தெரிய போகுது. அதனால அவங்க யார்கிட்ட பேசிருக்காங்க. அதே மாதிரி இந்த சம்பவத்திலையும் யார் பின்னணியில இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கண்டறியப்படணும். இந்த 7 பேரோ 9 பேர் வந்தா சொல்றாங்க. அந்த 9 பேர்ல 7 பேரை பிடிச்சிருக்காங்க. இந்த 7 பேரோட நம்பரை வச்சு அந்த சிடிஆர்ல யாரு கூட பேசினாங்க, எப்ப பேசினாங்க, யாரு கூட அதிகமா பேசியிருக்காங்க, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் யாரு கூட பேசியிருக்காங்க, இந்த விவரங்கள் எல்லாம் இது பண்ணி அந்த நெல்லை மாவட்டம் அப்படிங்கறது வந்து இதே மாதிரி ஒரு சூழ்நிலை திருப்பி வரக்கூடாது. கண்டவங்களெல்லாம் போய் வெட்ட முடியும், அதுக்கு அந்த அளவுக்கு தைரியம் வருது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வராத அளவுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். பழைய வழக்குகள்ல நடத்தி நீதிமன்றம் மூலமா தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது போக அந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், அந்த ஆக்ட வந்து மாத்துறதுக்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இப்ப வந்து 18 வயசு ஆனாதான் அவங்க வந்து மேஜர் ஆயிட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த சட்டத்தை. ஆனா 16 வயசுல இவ்வளவு பெரிய சம்பவங்கள் எல்லாம் பண்றாங்க, 17 வயசுல பண்றாங்க. அப்போ அவங்க வந்து என்ன அதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருது. இப்போ மேடம் சொன்னாங்க பாத்தீங்களா, சினிமால ஹீரோ வந்து அவரு 100 கோடி வாங்கிட்டு நடிக்கிறாரு, 200 கோடி வாங்கிட்டு நடிக்கிறாரு. ஆனா எதிரிய ஒரே வெட்டு தலை துண்டா போயிடும். அது மாதிரி ஒரு 10 பேரை வெட்டி தள்ளுவாரு. ஆனா அவர் வந்து எந்த காவல்துறையும் அரெஸ்ட் பண்ணாது, எந்த நீதிமன்றத்திலயும் அவருக்கு தண்டனை கிடைக்காது. அவர் வந்து அப்ப என்ன இருந்த இளைஞர்கள் எல்லாம் பாக்கல, ஓஹோ இது இப்படி மாதிரி பண்ணலாம், பண்ணா நம்மளும் அது மாதிரி டான் ஆகலாம், நம்மளும் பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விதைக்கப்படுது. அதே மாதிரி பள்ளிகள்ல சிறு வயசுல இருந்து நாங்கெல்லாம் படிக்கிறப்போ ஒரு நாளைக்கு ஒரு பீரியட் வந்து நிச்சயமா நீதி போதனை வகுப்பு இருக்கும். எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத சொல்லி 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 வளர்ந்ததுனாலதான் ஓரளவு இன்றைக்கு நியாயமா இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை குழந்தை பருவத்துல இருந்தே நமக்கு ஊட்டப்படணும். ரெண்டாவது, கம்யூனலி சென்சிட்டிவ் ஏரியாவில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். காவல்துறை மட்டுமல்ல, அரசாங்கம், கல்வித்துறை, இவங்க எல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இதை வாட்ச் பண்ணாதான் மேற்கொண்டு சம்பவம் நடக்காம இருக்கணும்.
நடந்த சம்பவத்துக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறத நடக்கும்.